ராதிகா வணக்கம். நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி அவருடைய மனைவி சங்கீதா தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வருகிறது செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்றத்தில். இதற்கு முன்பாக கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி சங்கீதா விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி முதலில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு அதற்கு பின்னர் இன்றைய தேதியான ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்ட இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த மனு விசாரணைக்கு வர இருக்கின்றது. 4வது வழக்காக பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்கு வர இருக்கின்றது. குடும்பநல நீதிபதி சசிகலா முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் இந்த வழக்கினுடைய முதற்கட்ட விசாரணைக்காக நடிகர் விஜய் இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஏற்கனவே நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனால் விஜய் நேரில் ஆஜராவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம் இன்றைய நாள் அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக திட்டமிட்டிருக்கிறார். அதன்படி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பஞ்செட்டியில் 11:30 மணி முதல் வாகன பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதற்கு பிறகு பிற்பகல் 3 மணி முதல் வெளிவாக்கம், அண்ணா நகர் மற்றும் விருகம்பாக்கம் தொகுதி வழியாக வாகன பிரச்சாரம் செய்ய தேர்தல் ஆணையம் அவருக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. இதை காரணமாக வைத்து இன்றைய நீதிமன்றத்தில் அவர் ஆஜராவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக ஆஜராக அவர் அனுமதி கேட்டிருக்கிறார். அதற்கு அனுமதி கொடுக்கக்கூடிய வகையில் அவர் இந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜராக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. சட்டமன்ற தேர்தல் அதற்கான பிரச்சார பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்ற நிலையில் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டியிருப்பதால் ஆன்லைன் மூலமாக ஆஜராக அனுமதி கோரி விஜய் தரப்பில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த 17ஆம் தேதி என்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இன்று அவர் ஆன்லைன் வாயிலாக ஆஜராவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தான் இந்த வழக்கு விசாரணையை பொறுத்தவரையில் ஏற்கனவே 2 தரப்பிலும் பரஸ்பரம் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த வழக்கு விசாரணை ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலையில் சங்கீதா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மற்றொரு முக்கியமான வழக்கும் மனுவும் இன்று விசாரணைக்கு வருகிறது. விவாகரத்து கோரி அவர் தாக்கல் செய்த மனுவுடன் சேர்ந்து மற்றொரு மிக முக்கியமான மனுவும் விசாரணைக்கு வருகிறது. அதாவது இந்த விவாகரத்து வழக்கு முடியும் வரையில் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தங்களுக்கு சொந்தமான இல்லத்தில் தொடர்ந்து வசிக்க அனுமதி அளிக்க வேண்டும். விஜய் தன்னை அந்த வீட்டில் வசிக்க அனுமதி கொடுக்க மாட்டுகிறார், என்னை வீட்டில் வசிக்க விட மாட்டுகிறார் என்றும், எனக்கு வேறு வீடு இல்லாத காரணத்தால் நீலாங்கரில் இருக்கக்கூடிய வீட்டில் வசிக்க அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவும் விவாகரத்து மனுவோடு சேர்த்து இன்று விசாரணைக்கு வர இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வழக்காக பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அவரிடமிருந்து விவாகரத்து கோரி அவருடைய மனைவி சங்கீதா தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வருகிறது. ஆனால் தேர்தல் பிரச்சாரத்துக்கு செல்லக்கூடிய விஜய் நீதிமன்றத்தில் ஆஜராக செல்ல மறுக்கக்கூடிய நிலையில் அவர் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜராக இருக்கின்றார். ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக இந்த விஜய் சங்கீதாவுக்கு விவாகரத்து தர விஜய் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் மனம் ஒத்து இருவரும் பிரிவதாக அறிவித்திருப்பதாகவும், அதனால் இருவரும் பரஸ்பரம் பிரிவதாக தெரிவித்தால் விரைவில் விவாகரத்து கிடைத்துவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக விசாரணை வந்த பிறகுதான் அவர்கள் விஜய் தரப்பு சங்கீதா தரப்பு இரு தரப்பில் வைக்கக்கூடிய அவருடைய கருத்துக்கள் வாதங்கள் முன்வைத்து அதற்கு பிறகு அவர்கள் தரப்பு என்ன கோரிக்கை முன்வைக்கிறார்கள், ஜீவனாம்சம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் இருக்கின்றது, அந்த நடைமுறைகள் எல்லாம் என்ன என்பது குறித்து முழுமையான தகவல் நமக்கு தெரிய வரும். அதில் மிக முக்கியமாக விஜயனுடைய சொத்து மதிப்பின் அடிப்படையில் ஜீவனாம்சம் கோரிக்கை என்பது சங்கீதா தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விசாரணையும் இந்த வழக்கில் முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 25 ஆண்டு கால திருமண வாழ்க்கை என்பது முடிவுக்கு வர இருப்பது விஜயுடைய ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிற நிலையில் இந்த நேரத்தில் விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி அவர் மனைவியை சங்கீதா தாக்கல் செய்த மனு, அதிலும் குறிப்பாக அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் மிக முக்கியமான பேச்சு பொருளாக மாறியது. நடிகர் விஜய் ஒரு நடிகையுடன் திருமணத்தை தாண்டி உறவில் இருப்பதாகவும், அதனால் தான் ஏமாற்றப்பட்டதாக உணர்வதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளாம் அவர் முன்வைத்து இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டதை 2021ஆம் ஆண்டு முதலே ஒரே வீட்டில் வசித்து வந்தாலும் கூட இருவருமே தனித்தனியாகவே வாழ்ந்து வந்ததாக கூட அந்த குற்றச்சாட்டில் அவர் தெரிவித்திருந்தார். விஜயிடமிருந்து ஏதேனும் அழுத்தம் வந்தால் சம்பந்தப்பட்ட அந்த நடிகையுடைய பெயர் யார் என்கிற விவரங்களை வெளியிடுவேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக பரபரப்பு ஏற்படுத்தியது. இந்நிலையில் தான் மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விவாகரத்து வழக்கு இன்னும் சற்று நேரத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. 4வது வழக்காக அது பட்டியலிடப்பட்டிருக்கூடிய காரணத்தால் விசாரணைக்கு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கின்றது. நீதிபதி சசிகலா முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கின்றது. ராதிகா.